வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க, எனக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து சீட்டு கிடைக்கல, நான் வந்துட்டு யூஜியில் வந்துட்டு வெறும் 50% தான் மார்க் வச்சிருக்கேன், 60% தான் மார்க் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டில் வந்து என்னால் லா காலேஜ் படிக்க முடியல, ப்ரைவேட் லா காலேஜில் போனால் ஒரு 80,000 மேலே வருது, இல்லை 1,00,000 கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்துட்டு தெலுங்கானாவில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 3,500 சீட்டு, இது வந்துட்டு வெறும் யூஜிக்கு மட்டும் எல்எல்பிக்கு 3 இயர்ஸ்க்கு மட்டுமே வந்து 3,500 சீட்டு கிட்ட வந்துட்டு இருக்குது. மொத்தம் வந்துட்டு அங்கே 4,600 சீட்டு மேலே வந்துட்டு உங்களுக்கு லா டிகிரிக்கு வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ட்ரன்ஸ் மூலியமா வந்துட்டு நீங்கள் வந்து சீட்டு வந்துட்டு அங்கே அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு பேசிக் வந்துட்டு 45% மார்க் இருந்தால் போதும் எலிஜிபிலிட்டி நீங்கள் என்ட்ரன்ஸ் எழுதுறதுக்கு. இது மூலியமா நீங்கள் அங்கே கம்மியான மார்க் எடுத்தாவும் பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டு கம்மியான ஃபீஸில் வந்து நீங்கள் வந்து தெலுங்கானாவில் வந்து லா காலேஜ் வந்து படிக்கலாம். ஆனால் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படிலாம் வந்து நீங்கள் வந்து நிறைய மார்க் எடுக்குதுன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ வந்து தரேன். யாரெல்லாம் வந்துட்டு தெலுங்கானாவில் வந்துட்டு நான் வந்து படிக்கிறதுக்கு விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இல்லை நான் தெலுங்கானாவில் படிக்க போகிறேன், எனக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, நான் வந்துட்டு எவ்வளோ ஃபீஸ் இருக்கும், எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குன்னு சொல்லிட்டு, எந்தெந்த காலேஜ் பெஸ்ட்டு காலேஜ்னு சொல்லிட்டு எதனாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. அதை நான் வந்து வீடியோவும் தனியாக வந்து போடுறேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், தெலுங்கானா காலேஜில் வந்துட்டு எப்போ என்ட்ரன்ஸ் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தெலுங்கானாவில் வந்துட்டு லாஸ்ட் டேட் வந்து முடிய போது, உங்களுக்கு 3,500 சீட் இருக்குங்க. அதுவும் கம்மியான இதுக்கு ப்ரைவேட் லா காலேஜ்லேயே வந்துட்டு கம்மியான ஃபீஸில் வந்து நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து கம்மியாக ஃபீஸை வந்து நீங்கள் வந்து படிக்கலாம். ஓகே, ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ப்ரைவேட்டில் காலேஜ் மினிமம் நீங்கள் வந்துட்டு வருஷத்துக்கு 1,00,000 வந்து நீங்கள் வந்து செலவு பண்ண வேண்டியது வரும். ஆனால் அங்கே வந்துட்டு நீங்கள் டோட்டலாக வந்துட்டு 1,00,000 வந்து நீங்கள் வந்துட்டு லா காலேஜை வந்து முடிச்சுட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு யாராச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராலும் லா காலேஜுக்கு அப்ளை பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் படிக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.